ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ எதுக்கா அப்படின்னு பார்த்தா, நம்ம சேனலில் வந்துட்டு குட்டி குட்டியாக நிறைய டோர்னமெண்ட் வந்து வச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு அதை வேறு லெவலில் வந்துட்டு முன்னுக்கு கொண்டு வர மாதிரி நிறைய ஐடியாஸோட புது புது டோர்னமெண்ட்டெல்லாம் வைக்க போகிறோம். ஸோ அந்த டோர்னமெண்ட்டெல்லாம் என்னென்ன எப்போ நடக்க போகுது, அது என்னென்ன கான்செப்டாக இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளோட டோர்னமெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, நம்ம சேனலில் சொல்கிற பயனுள்ள தகவல்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்கும். சரி, ஓகே காய்ஸ், நேற்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கில்லரையோட பர்த்டேக்காக ஒரு வெறித்தனமான பிஆர் டோர்னமெண்ட்டை வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டோர்னமெண்ட் வந்துட்டு வேற லெவலில் நடந்துச்சு காய்ஸ். நம்ம தமிழ் பொடியினெல்லாம் சும்மா வெறித்தனமாக கில் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ வெறித்தனமான ஒரு கேம் பிளே வேற காட்டியிருந்தானுங்க. நம்ம தமிழ் பசங்கன்னா சும்மா அப்படின்ற மாதிரி வெறித்தனமாக கேம் பிளே வேற கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட்டர் லைவ்ல சும்மா கமெண்ட் அடிச்சு சும்மா நம்ம பசங்க தெறிக்க விட்டுட்டு இருந்தாங்க காய்ஸ். இந்த பர்த்டே டோர்னமெண்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணாவது டீமாக நம்மளோட பிசெட் டீம் வந்து வந்திருந்தாங்க. செகண்ட் டீமாக எக்ஸ் பிரதர்ஸ் அப்படின்ற டீமும் வந்திருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா நம்ம இட்ஸ் மை கேங் கிட்டத்தட்ட 18 கில்லு அடிச்சு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்து வந்திருந்தாங்க. ஸோ தரமான கேம் பிளே வர கொடுத்துருந்தாங்க. நம்ம டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் காய்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்தவங்களை மாதிரியே ப்ளே பண்ண எல்லாருமே தரமாக இறங்கி கில் அடித்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ சின்ன சின்ன இடத்துல தான் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணி வந்துட்டு செகண்ட் தேர்ட் அப்படின்னு சொன்ன மாதிரி கீழே போயிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களோட கேம் பிளேயை பார்க்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு காய்ஸ். நிறைய தற்குறிகள் சொல்லும், தமிழ் படிக்கணும் சர்வே பண்ணுறாங்க ஒன்றுக்கு உதவ மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி, அதுக்கெல்லாம் மூஞ்சில கரிய பூசுற மாதிரி தரமான கேம்ல வந்து லைவ்ல கொடுத்துருந்தாங்க. என்ன ஒரு சின்ன குறை என்னன்னு சொன்னா, லைவ் வந்து குவாலிட்டியா இல்லை அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அது உண்மைதான் காய்ஸ். நான் வந்துட்டு மொபைல் எல்லாம் பண்றதால நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு சொல்யூஷனாக தான் இப்போ ஒரு பிசியை வந்துட்டு பை பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு வந்து பை பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இன்னும் 2 நாள்ல எல்லாமே பிசிக்கு மாறிடும். உங்களோட கேம்ல இது எல்லாமே வந்துட்டு தரமாக குவாலிட்டியாக வந்துட்டு லைவ் போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஸோ என்னோட மற்ற டோர்னமெண்ட்டுக்கு வாரத்துக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா சரிதான் காய்ஸ். சும்மா வளவளன்னு பேசி ரொம்பவே போர் அடிச்சிட்டேன் போல காய்ஸ். ஒன்றும் யோசிக்காதீங்க. இப்போ வந்து டோர்னமெண்ட் டீட்டெயில்ஸுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். டிக்டாக்ல மட்டும்தான் சில வீடியோஸை வந்து அப்டேட் பண்ணுவேன்னு தவிர மற்றபடி நான் வந்து கேர்ள்ஸையும் பாய்ஸையும் பிரித்து பார்க்குறது இல்லை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்துட்டு நடத்துகிற டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும் சரி, டிக்டாக் வீடியோ எல்லாத்துலேயுமே வந்து பாய்ஸை தான் முன்னுரிமை கேர்ள்ஸை பற்றி கதைக்கவே மாட்டீங்க, கேர்ள்ஸுக்கு வந்துட்டு ஒரு இடத்த கொடுக்க மாட்டீங்க, ஒரு டோர்னமெண்ட்டில் கூட வந்து கேர்ள்ஸை ஓரங்கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது அப்படி இல்லை அப்படின்றத நம்ம நிரூபிக்கணுமா இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம டோர்னமெண்ட்டில் பாதிக்கு பாதி வந்துட்டு கேர்ள்ஸும் வந்து கலந்துக்கிற மாதிரி இப்போ பண்ண போகிறோம். அது எப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. நானே சொல்லிடுறேன் காய்ஸ். நம்ம டோர்னமெண்ட்டில் வந்துட்டு இப்போது வெள்ளிக்கிழமை டோர்னமெண்ட்டை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அந்த வெள்ளிக்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கப்பல்ஸ் டோர்னமெண்ட்டை வந்து மாற்ற போகிறோம். வெள்ளிக்கிழமை டோர்னமெண்ட் எவனுமே ஸ்ரீ வந்துட்டு கேர்ள்ஸை மதிக்கிறல அப்படின்னு சொல்லாத மாதிரி எக்கச்சக்கமான பிஆர் ஸ்குவாட் கேர்ள்ஸ் டோர்னமெண்ட்டை வந்துட்டு நடத்துறதுக்கு வந்து இங்கே டீமும் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க காய்ஸ். இது மட்டும் இல்லாமல் காய்ஸ், நம்ம பிஆர் டோர்னமெண்ட், சிஎஸ் டோர்னமெண்ட், கிறிஸ்மஸ் டோர்னமெண்ட், நியூ இயர் டோர்னமெண்ட், பொங்கல் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி இனி எக்கச்சக்கமான டோர்னமெண்ட்டை வித்தியாசமாக வந்து நடத்துறதுக்கு எங்கள் டீம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று. அது என்ன அப்படின்னு சொன்னால், கீழே தெரிற என்னோட வாட்ஸ்அப் நம்பரை வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டோர்னமெண்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனேயே அந்த நம்பருக்கு வந்துட்டு மெசேஜை போட்டு உங்கள் டீமை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு முதலாக ஸ்டார்ட் ஆகிருக்கிற டோர்னமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளோட வெள்ளிக்கிழமை கப்பல்ஸ் டோர்னமெண்ட் தான் காய்ஸ். ஸோ பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம்பரை சேவ் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு மெசேஜை போட்டு உங்கள் டீமை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னால், நம்ம நாளைக்கு நடக்க போகிற கப்பல்ஸ் டோர்னமெண்ட்டுக்கு இன்றைக்கி வந்து பேர் கேட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள்லேயே நடத்தி முடிக்கிறதால ஒரு குறிப்பிட்ட ஒரு டீம் மட்டும்தான் நாங்கள் அலோவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக டியர் கப்பல்ஸ் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக உங்கள் நேமை வந்து தந்துருங்க. இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்துட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் தரணும் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே சிம்பிள் தான் காய்ஸ். உங்களோட கில்டு ஃப்ரீ ஃபயரில் நீங்கள் என்னென்ன நேம் வச்சுருக்கீங்க அப்படின்னும் உங்களோட டுவோ பார்ட்னரோட நேம் தான். ஏனெண்டா நடக்க போகிறது பிஆர் டுவோ டோர்னமெண்ட் அப்படின்றதால
கிட்டத்தட்ட ஒரு மேட்ச்லேயே 48 பிளேயர்ஸ், கிட்டத்தட்ட 24 கப்பல்ஸ் வந்து விளையாட போறீங்க. ஸோ கைஸ், யாரோட லவ் பெருசு அப்படின்றத அடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களோட கப்பல்ஸ் பிஆர் அலப்பறைகளை பார்க்கறதுக்கு மற்றவங்களை விட நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் கைஸ். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு மேட்சுக்கு வர வேண்டியது மட்டும்தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நான் வைக்கிற எல்லா டோர்னமெண்ட்டும், இது வரைக்கும் பிளான் பண்ணியிருக்க எல்லா டோர்னமெண்ட்டுமே ஃப்ரீ டோர்னமெண்ட், எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸுமே கட்ட தேவையில்லை கைஸ். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எங்கள் எஃப்கேயில் இருக்கிற பசங்க மட்டும்தான். ஸோ ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு முன்னுக்கு வந்திருக்காங்க. ஸோ எல்லா டோர்னமெண்ட்டும் இப்போதைக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம எஃப்கே பசங்க தான் கைஸ். ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு நம்ம பசங்க வந்து தயாராக இருக்காங்க, லைவை போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன், ப்ளே பண்ணுறதுக்கு நீங்கள் மட்டும் தயாராக இருந்தால் ஓகே தான் கைஸ். என்ன இந்த கமெண்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் இப்போ தான் பழகி கொண்டிருக்கால, கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த லைவ்ல வந்து இன்னும் பெர்ஃபெக்ட்டா பண்றதுக்கு நான் ரொம்பவே ட்ரை பண்றேன். நீங்களும் வந்துட்டு இதுவரைக்கும் கொடுத்த அந்த சப்போர்ட் வந்து இன்னுமே கொடுங்க கைஸ். உங்க ஃப்ரெண்டு கள்ளக்காதல் பண்ணாலும் சரி, நல்ல காதல் பண்ணாலும் சரி, இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அப்பதான் அவன் வந்து கப்பல் டோர்னமெண்ட் வந்து கலந்துக்க முடியும். ஸோ அவன் பண்ற அலப்பறையை நீங்க வந்துட்டு லைவ்ல பார்க்க முடியும். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து எண்ட் பண்றதுக்கான டைம் வந்துட்டு இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய் கைஸ்.